அனைவருக்கும் வணக்கம். நேத்து வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி திதி. நேத்து மாலையில இருந்து 6:30 மணில இருந்து ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு 5:30 வரைக்குமே இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பௌர்ணமி வழிபாடு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து மாலையிலேயே நான் வந்து பாத்தீங்கன்னா 7 மணி போல நிலவு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தூப தீப ஆராதனை எல்லாம் காமிச்சு என்னுடைய தண்ணீர் பரிகாரத்தை வந்து நான் வந்து நல்லபடியா வந்து முடிச்சுட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்படி வந்து பாத்தீங்கன்னா நீரோடை வந்து நமக்கு ஒரு தெளிவான ஒரு நீரோடையா இருக்கோ அதே மாதிரி இந்த மாசி மகத்தன்னைக்கு இந்த பௌர்ணமியை வந்து நம்ம நிலவை வந்து வழிபடும்பு செய்யும் போது ரொம்பவே மனசு வந்து தெளிவா இருக்கும். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சந்திரனை வழிபடுறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய மனக்குழப்பங்கள்லாம் தீரணும், சந்தோஷம் வந்து இருக்கணும், மனசு தெளிவா இருக்கணும் அப்படிங்கறதான். நம்மளுடைய மனசு தெளிவா இருக்கும்போது யாராலையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசை கலங்கடிக்கவே முடியாது. தெளிந்த நீரோடை போல இருக்கும். அந்த மாதிரி மாசி மகத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமா வந்து தெளிந்த நீரோடைய அந்த புண்ணிய நதிகளை வந்து வணங்கிட்டு அதே மாதிரி சந்திரனை நம்ம வழிபடும் பொழுது அந்த நீருடைய தெளிவும் அந்த சந்திரனுடைய அந்த பொலிவும் நமக்கு வந்து வாழ்க்கையில என்னென்னைக்குமே வந்து நிரந்தரமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நேத்து ரொம்ப நேரமா வந்து சந்திர பகவானை நல்லபடியா வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லி வேண்டிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய வேண்டுதலை வந்து வச்சிருந்தேன். ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அந்த நீரை எடுத்துட்டு போய் பூஜை அறையில வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எப்பவும் பண்ற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சிவபெருமானுக்கு வெளியில இருந்து விளக்க வந்து எடுத்துட்டு வந்து உள்ள வச்சுட்டு அந்த சந்திரனை வந்து வணங்கினதுக்கு அப்புறமா உள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு தூப தீப ஆராதனை வந்து காமிச்சு நல்லபடியா வந்து கல்கண்டெல்லாம் பிரசாதமா வச்சு எளிமையான முறையில வந்து நான் வந்து சாமி கும்பிட்டேன். ரொம்பவே மனசுக்கு நிறைவா இருந்தது. உங்களுக்கு நேத்து மாசி மகத்தப்ப என்னெல்லாம் நீங்க செஞ்சீங்க, எந்த கோவிலுக்கு போனீங்க, யாரை வழிபட்டீங்க அப்படின்னு கமெண்ட்ல வந்து மறக்காம சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த நீரை வந்து ஒரு கண்ணாடி பாட்டில்ல வந்து ஊத்தி வச்சுட்டு அதை வந்து நம்ம வந்து அடுத்த பௌர்ணமி வரைக்கும் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதை வந்து குளிச்சுட்டு வர நீர்ல கலந்து விடலாம், இல்ல வந்து வீட்டுல எல்லாம் தெளிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பௌர்ணமி ஒளியில வச்ச அந்த நீர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நீர் நான் நினைப்பேன். ஸோ இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல வந்து கேளுங்க, நான் ஷார்ட்ஸ்ல வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான இந்த மாசி மகத்துல எல்லாமே வந்து நல்லபடியா நடந்துச்சு. நான் நினைச்சபடி எல்லா பூஜைகளும் நான் நிறைவா பண்ணிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணீங்களா அப்படின்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் சகோதரி வந்து 2 நாளைக்கு முன்னாடி கமெண்ட்ல வந்து சொல்லியிருந்தாங்க, வேல் வச்சு நான் வழிபாடு செஞ்சேன், எனக்கு வந்து கடன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பத்தி தான் நான் வந்து வீடியோல சொல்ல போறேன். அந்த சகோதரி வந்து பாத்தீங்கன்னா வெற்றிலை தீபம் போட்டுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வீடு வந்து வாங்கினேன், வீடு கட்ட ஆரம்பிச்சேன், முருகனோட அருளோட எனக்கு வந்து வீடு கிடைச்சது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இப்ப வீடு கட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பிரம்மாண்டமா கட்டியிருப்பாங்க போல இருக்கு, நிறைய பணம் செலவாயிருக்கும் போல இருக்கு. அதனால வந்து கடன் ஆயிடுச்சு. அதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னுடைய கணவர் வந்து கிரகப்பிரவேசத்துக்கு யாரையும் கூப்பிட வேணாம்னு சொல்றாரு, நான் வந்து பெரிய வீடா கட்டியிருக்கோம், அதனால யாராவது கூப்பிட்டா கண்ணு படும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து யாரையும் கூப்பிட வேணாம்னு சொல்றாரு. அது வந்து எனக்கு மனசுக்கு வருத்தமா இருக்கு, நான் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி சண்டை வருது அப்படின்னா, பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க வந்து அவர் என்ன சொல்றாரோ அது மாதிரி கேட்டுக்கோங்க, தேவையில்லாம மனஸ்தாபத்தை உண்டு பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 3 நாளைக்கு முன்னாடியும் சொன்னாங்க, நான் வந்து வேல் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தேன், என் கணவர் வந்து பாத்தீங்கன்னா நீ இந்த வேல் வழிபாடு வந்து செய்யறதுனாலதான் எனக்கு வந்து கடனா வந்து நான் ஆயிட்டேன், கடனாளியா வந்து ஆயிட்டேன், எனக்கு வந்து கடன் வந்து நிறைய வந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்னை திட்டாரு. இந்த வேல் வழிபாடு செய்ய வேணாம்னு சொல்றாரு, எனக்குமே வந்து மனசுல இரு மனசா இருக்கு, இந்த வேலை வந்து என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? நானும் வந்து முருகனை வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் வச்சிருக்கிற வேல் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன புதுசுல நாங்க திருச்செந்தூர் போகும்போது வாங்கினது. 10 வருஷமா வந்து நான் அந்த வேல் வழிபாடை வேல் வழிபாடு இல்ல, வேலை வச்சு நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா வேல் வழிபாடுங்கிறது அந்த வேல்மாறல் படிக்கும் போதும் அந்த வேலை பத்தின விஷயங்கள் தெரியும் போதும் அதுக்கு அபிஷேகங்கள் ஒரு 5-6 வருஷமா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல் வந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்டுல வந்து எல்லாமே நல்லதா நடந்துச்சு. இந்த முருகன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே நல்லதா நடந்துச்சு, இந்த மாரியம்மன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே நல்லதா நடந்துச்சு நான் என்னைக்குமே சொன்னதில்லை. அவங்க வராங்க அப்படின்னா நமக்கு ஒரு நல்லது பண்ணதான் வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கர்மாக்களை குறைக்கணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் நமக்கு நடக்கும். நம்ம எடுத்தோடனே வந்து எல்லாருமே வந்து ரொம்ப புண்ணியவான்களா கிடையாது, எல்லாமே புண்ணியமா பண்ணியிருக்க மாட்டோம். நமக்கே தெரியாம தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது ஒரு பாவங்கள் பண்ணியிருப்போம். அதை வந்து நீக்கிறதுக்காக தான், அந்த பாவத்தை கழிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஜென்மத்துல மனுஷ பிறவி எடுத்து நம்ம வந்து சில கஷ்டங்கள்லாம் அனுபவிக்கிறோம். அதை அனுபவிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம வந்து இறைவனை வந்து நேசிக்கும் போது அந்த கர்மாக்கள் சீக்கிரமா குறைஞ்சு நமக்கு வந்து ஒரு நல்ல வழி பிறக்கும். நம்ம வந்து ஒரு நல்ல ஒழுக்கமான பாதையில செல்லும் போது அந்த கர்மாக்கள் சீக்கிரமா குறைஞ்சு நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கு நமக்கு ரொம்ப பொறுமை வேணும். நான் வேல் வாங்கிட்டு வந்த உடனே எனக்கு வீடு கட்டல, இல்லை எனக்கு குழந்தை பிறக்கல. அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம் கழிச்சு தான் எனக்கு குழந்தை பிறந்துச்சு.
அப்புறம் தான் நாங்கள் வந்து ஒரு 4 வருஷம் 7 வருஷம் கழிச்சு தான் நாங்கள் வந்து வீடே கட்டணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லோன் போட்டு தான் நம்ம வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுவும் வந்து கடனில் தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த கடனை அடைக்கிறதுக்கான வழிமுறைகளை அந்த முருகன் அந்த வலிமையை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து வேண்டிக்கிறேன். முருகன் வந்து கூரையை பிச்சுட்டு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் என்னைக்குமே நினைச்சதே கிடையாது. நமக்கு நல்ல உடல் வலிமை, நேர்மையான எண்ணம், நமக்கு வரவுக்கு ஏற்ற செலவு கரெக்டாக இருந்தால் போதும். அதே மாதிரி வரவுக்கு மீறிய ஆசை நமக்கு இருக்கக்கூடாது. அதுதான் வந்து நான் வேண்டுவேன் எப்பவுமே. அவங்களே சொல்லியிருக்காங்க, நான் ஆடம்பரமா வந்து வீடு கட்டியிருக்கோம் அப்படிங்கும்போது அதுல வந்து கடன் வரதான் செய்யும். நம்ம கிட்ட சொந்தமா காசு இருக்கும்போது அது பிரச்சனை இல்லை. நம்ம வந்து ஒருத்தங்கள்ட்ட கடன் வாங்கி வீடு கட்டுறோம் அப்படிங்கும்போது அதுக்கேற்ற மாதிரி பார்த்து தான் செலவு பண்ணணும். இதுல வந்து யார் மேல தவறு அப்படிங்கிறத நீங்களே வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் வந்து அவங்கள பிளேம் பண்ணல. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கடவுளோட அந்த வழிபாட புரிதல் இல்லாம பண்றதுனாலதான் பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. ஆன்மீகத்துக்கும் ஆசைக்கும் வந்து வித்தியாசமே நமக்கு தெரியாம இருக்கிறனாலதான் நமக்கு உண்மையான ஆன்மீகம் எது, உண்மையான ஆன்மீகவாதி யாரு, உண்மையான சாமியார் யாரு, உண்மையான சாமி யாரு, உண்மையான கோவில் எது, அது எதுவுமே தெரியாம நம்ம காட்டின இடத்துல கை காட்டின இடத்துல எல்லாம் கும்பிட்டுக்கிட்டு நினைச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு மத்தவங்க செய்யறதெல்லாம் பார்த்து செஞ்சுக்கிட்டு உடனே இது நடக்கல அப்படிங்கும் போது அந்த சாமியை தூக்கி எங்க போடுறதுன்னு சொல்லி நம்ம கிட்டே கேள்வி கேட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? நான் அவங்க கிட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னேன், அரை மனசோட நீங்க எந்த ஒரு பூஜை பண்ணாலும் அந்த பூஜைக்கான பலன் வந்து கிடைக்காது. நீங்க வந்து வேலை வந்து ஒரு உண்டியல்ல போட்டுட்டு, கோவில் உண்டியல்ல போட்டுட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு முருகான்ட்டு வந்துருங்க அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் நானே பார்த்திருக்கேன், கோவிலுக்கு போவாங்க, அந்த கோவில் சிலை வந்து வைக்கக்கூடாது வாங்கிடுவாங்க, ஆசையா ஒரு சிலையை வாங்கிடுவாங்க, அதை வைக்கக்கூடாதுன்னு சொன்னா உடனே பயந்துகிட்டு போய் கோவில்லையோ இல்லை ஆத்துலயோ கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்ப அந்த சாமி நம்மளை தேடி ஆசையா வந்துச்சு, அதுக்கு நம்ம வந்து பூஜைகள் கொஞ்ச நாள் பண்ணியிருப்போம், அதுக்கு அப்புறம் என்னதான் மரியாதை அப்படின்னு எனக்கு தெரியல. அப்ப நீங்க வாங்கும் போதே யோசிச்சிருக்கணும், இந்த மாதிரி நம்மளாம் வாங்க முடியுமா, செய்ய முடியுமா பூஜை அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சிருக்கணும். இல்ல மத்தவங்க பேச்சை நீங்க கேட்கறதா இருந்தா கண்டிப்பா நீங்க எதுவுமே தனிப்பட்ட முறையில செய்யவே கூடாது. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், வாங்குறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் 2 பேர்ட்ட கேட்டுட்டு இந்த சிலை வந்து வைக்கலாமான்னு கேட்டுட்டு அப்புறமா வாங்கியிருக்கணும். ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கோவில்ல நான் பார்த்திருக்கேன், அத்தனை போட்டோ அத்தனை சிலைகள்லாம் கொண்டு வந்து வச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக? நம்ம அதுக்கு வாங்காமலே இருக்கலாமே. ஆசைப்படுறதெல்லாம் பொம்மை மாதிரி வாங்கி வாங்கி நம்ம வச்சுக்கிட்டு அதை வந்து திரும்ப வந்து நம்ம அதுக்கான சரியான விஷயங்கள் பண்ணாம இருந்தா அதுக்கான எதிர் விளைவுகள் நமக்கு வரதான் செய்யும். இப்ப நம்ம வேலையை வந்து வச்சிருக்கோம் அப்படிங்கும் போது அது வந்து ஒரு பொம்மை கிடையாது, அது வந்து ஒரு உயிர் ஓட்டம் உள்ள ஒரு ஆயுதம், முருகனோட ஆயுதம். அது வந்து பாத்தீங்கன்னா தீமைகளை அழிக்கக்கூடியது. அந்த வேலுக்கான உரிய மரியாதை என்னன்னா, அவங்களுக்கு மாசத்துல ஒரு நாளோ இல்ல வாரத்துல ஒரு நாளோ கண்டிப்பா வந்து அபிஷேகம் பண்ணணும். அவங்களுக்கு உரிய நாள்ல நம்ம அபிஷேகம் பண்ணி பூக்கள் வச்சு அவங்களுக்கு நெய்வேத்தியம் வச்சாதான் அதற்கான அந்த சக்தி வந்து உருவேறும். அப்பதான் வந்து அந்த பாத்தீங்கன்னா வீட்டுல நேர்மறை ஆற்றல் பெருகும். விளக்கு மட்டும் நம்ம ஏத்திக்கிட்டே இருந்து விளக்க கழுவவே இல்லாம பாசி படிஞ்சு ஒரு மாதிரி அழுக்கா இருக்கிற விளக்குல அதே திரிய போட்டு நம்ம ஏத்திக்கிட்டே இருந்தா அந்த விளக்குல இருக்கிற ஒளி எப்படி வந்து நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் நம்ம நம்ப முடியும்? ஸோ அதனால வந்து எதுவா இருந்தாலும் முழு மனதோட நம்பி செய்யுங்க. உங்களால செய்ய முடியாது அப்படின்னா தயவு செய்து எந்த ஒரு பூஜை பொருளோ எந்த ஒரு பூஜை சிலையோ சாமி விக்கிரகமோ வந்து வாங்கி வச்சு அவங்களையும் கஷ்டப்படுத்தி நீங்களும் கஷ்டப்படாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த சகோதரிக்கு நான் சொன்னது சரியா இல்லையான்னு நீங்களே கமெண்ட்டை சொல்லுங்க. ஏன்னா வேற வழி இல்லை, அரை மனசோட வந்து நம்ம வந்து அந்த அந்த வேல் வந்ததுனாலதான் வந்து இந்த பிரச்சனை அப்படின்னு அவங்க நம்புறாங்கும் போது வேல் தான் வந்து பிரச்சனையை தீர்க்க போகுதுன்னு நம்பினாங்கன்னா அதை வச்சு பூஜை பண்ணலாம். இந்த வேல்னாலதான் கடன் வந்துச்சு அப்படின்னு சொல்றது யாராலையுமே ஏத்துக்க முடியாது. ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதி நம்மளுடைய முருகப்பெருமான் கடனை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கடவுள், கடன் தீர்க்க வேண்டிய ஒரு தெய்வம். தேய்பிரை சஷ்டியில நம்ம வந்து விளக்கேற்றி வர வர நமக்கு கடன்கள் வந்து தீரும், நீ வீடு நிலம் நல்லபடியா அமையும். நம்ம வந்து அகலக்கால் வச்சுட்டு சாமியை வந்து குறை சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. சாமி வந்து சில நேரங்கள் நமக்கு சில அறிகுறிகள்லாம் வந்து கொடுப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து நாங்க வீடு கட்டும் போது லோன் அலைஞ்சிட்டு இருக்கும் போது இவங்க ஒரு 50 லட்சம் வரும் 40 லட்சம் வரும்னா சொல்லும் போது நான் வந்து என் கணவர்கிட்ட கேட்டேன், கடன் வாங்குறது பெருசு இல்லைங்க, கடனை திரும்ப கட்டணும், நீங்க இவ்வளவு கடன் வாங்கினீங்கன்னா எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒரு கனவு எனக்கு வந்துச்சு. அதாவது என் கணவர் வந்து புதக்குழியில வந்து விழுந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கையை தூக்கி கத்துற மாதிரி ஒரு கனவு வந்துச்சு. அப்போ வந்து நான் வந்து அவங்கள்ட்ட சொல்றேன், இந்த மாதிரி வந்து ஒரு கனவு வந்து வருதுங்க, ஆழம் தெரியாம நம்ம காலை விடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு அறிகுறி மாதிரி எனக்கு தெரியுது, நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, பார்த்து வந்து கடன் வந்து வாங்குற விஷயத்துல கரெக்டா இருங்கன்னு சொன்னேன். அவரும் வந்து அதை அக்செப்ட் பண்ணி கேட்டுக்கிட்டாரு. எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லோன் வந்து நாங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப ரொம்ப கம்மியா தான் கிடைச்சது. ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மனசுக்கு நிறைவா தான்
இருந்தது. ஏன்னா எங்களால எவ்வளவு கடனை வந்து கட்ட முடியுமோ அதை தான் வந்து கடவுள் கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சில அறிகுறியும் காமிச்சிட்டாரு எனக்கு. ஸோ அதை வந்து என் கணவரும் வந்து ஏத்துக்கிட்டாரு. அதனால ஒரு இல்லறம் அப்படிங்கும்போது ஒரு கணவனும் மனைவியும் 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சேர்ந்து வந்து அதை வந்து நம்ம தீர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கணவன் பேச்ச மனைவியும் மனைவி பேச்ச கணவனும் காது கொடுத்து கேட்கும் போது அந்த வீட்டுல பெரிய பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாம இருக்கும். அதுதான் வந்து இந்த செவ்வாய்க்கிழமையில உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க எப்படி பக்தி செய்வீங்க அப்படின்னும் எந்த சாமியை கும்பிட்டா எனக்கு வந்து கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு சாமியை நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து மாத்திக்கோங்க. சாமியினால நமக்கு கஷ்டம் வராது, நம்மளுடைய செயல்பாடுகளால தான் நமக்கு கஷ்டமே வருது. அதை புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ஆன்மீகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வேல்யூபிளான கமெண்ட்டை சொல்லுங்க.